பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் இடையேயான உறவு அரசியலை தாண்டிய ஒன்று என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், கேப்டன் விஜயகாந்தை தமிழகத்தின் சிங்கம் என பிரதமர் மோடி அழைத்ததாகவும் நினைவு கூர்ந்துள்ளார். விஜயகாந்த் திரையுலகத்திலும் அரசியலிலும் உயர்ந்த ஒரு ஆளுமை மட்டுமல்ல, பலருடைய அன்பையும் மரியாதையையும் பெற்ற ஒரு மனிதர் எனவும் பிரேமலதா தெரிவித்துள்ளார். மோடிஜி used to call Captain the Lion of Tamil Nadu. Both of them were very good friends. We used to talk everything very freely to him. We used to discuss many things for the people to him. That time and all, he was very humble. He won't behave like a prime minister. He is like a brother for us. So that and all is a very great honor for us. We never forget in our lifetime. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இமயமலை பயணம் மேற்கொண்டுள்ளார். பாஜக மாநில தலைவராக சுமார் 4 ஆண்டுகள் அண்ணாமலை பணியாற்றி தற்போது தமிழ்நாடு பாஜகவிற்கு புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் இமயமலை பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு பாபா ஆசிரமத்தில் தங்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அடுத்த 3 மாதங்கள் பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு அண்ணாமலை பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவை விமர்சிக்கும் போது நடிகர் விஜய் நிதானத்தை கையாள வேண்டும் என்று முன்னாள் அதிமுக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் அதனை பலப்படுத்தி வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் என்று குறிப்பிட்டார். திருப்பூர் மாநகர் மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக நிர்வாகி கண்ணப்பன் தழுதழுக்க கலங்கிய கண்களோடு பேசினார். பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருப்பதாகவும் நிர்பந்தம் காரணமாக கூட்டணி அமைந்துள்ளதாகவும் உருக்கமாக பேசினார். நான் எந்த கூட்டணி இருந்தாலும் இயக்கத்துக்கு சிலர் போய்க்கணுமா, என் உயிருள்ள என்ன சொன்ன நமக்கு தேவை இயக்கம். இயக்கம் இருந்தால்தான் நம்மளோட நோக்கம் அந்த நிலப்பாடு என்பதும் சாக வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.